ஒரு வெப்சைட்ல பக் கண்டுபிடிச்சதுக்கு நீங்க எங்களை த்ரெட்டன் பண்றீங்க, ஸோ நாங்க லீகல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க இந்த சொசைட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பட் அப்படி பண்ணும் பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. அந்த டைம்ல உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, உங்க சில நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிருப்பீங்க. அப்படி லேர்ன் பண்ணிருக்கும் பொழுது லேர்ன் பண்ண விஷயத்தை நீங்க ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு அனுப்புறீங்க. அந்த கம்பெனி அதை பார்த்துட்டு இது இஷ்யூ கிடையாது, பட் நீங்க லீகலா எங்களை வந்து த்ரெட்டனிங் பண்றீங்க. லைக் எப்படின்னா நீங்க த்ரெட்டனிங் பண்றீங்க, நாங்க உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் அங்க தான் இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ ஒவ்வொரு கம்பெனிலுமே கோட் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களும் நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ சின்ன ஒரு இன்சிடென்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். என்ன அப்படின்னா, நான் வந்து செக்யூரிட்டி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக் கண்டுபிடிக்கிறோம். எங்கன்னா ஒரு வெப்சைட்ல ஒரு பக் கண்டுபிடிக்கிறோம். இந்த பக் என்ன அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு கோடிக்கணக்கான மக்கள் அதில் இருக்காங்க. அதில் அந்த கோடிக்கணக்கான மக்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு பப்ளிக்காக தெரிய வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துல இங்கே உங்களுக்கு நம்பர் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ உங்களுடைய கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகுது. இது ஒரு டேட்டா லீக் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு கிரிட்டிக்கலாக நான் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கிரிட்டிக்கல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து பக்கே கிடையாது. சோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இதை ஃபிக்ஸ் பண்ணலாம், நீங்க வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. இதுதான் ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோஷர். நான் யார்கிட்டயுமே வெளியே சொல்லல, டைரக்டா அவங்க கிட்டே ரீச் அவுட் பண்றேன். இதுதான் ப்ராடக்ட் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம், பிசோ டீம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீமுக்கு சொல்லும்போது இதெல்லாம் கிரிட்டிக்கல்லாம் கிடையாதுங்க, நாங்க இதெல்லாம் வந்துட்டு பக்காலாம் ஏத்துக்க மாட்டோம், நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னதா வேணா ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வந்து ஒத்துக்கல. இல்லங்க, இது வந்து ஃபோன் நம்பர் டிஸ்க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பரை நான் என்ன பண்ண, ஒரு 5 ஃபோன் நம்பர் எடுத்து அந்த ஃபோன் நம்பர் மூலமா பப்ளிக்கா அவங்க சோஷியல் மீடியால அவங்கள பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்குறேன். தென் அவங்க கிட்ட இருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நீங்களா யூகிச்சுக்கிறீங்க. சோ இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட ஃபோன் நம்பர் போனா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்களா யூகிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் நாங்க ஒரு விஷயமா கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் நம்ம மனசு அந்த வயசுல சும்மா இருக்காது. நம்ம என்ன பண்றோம், திருப்பியும் வந்துட்டு அவங்கள லிங்க்டின்ல வந்து அப்ரோச் பண்றோம். அவங்க சைடுல அவங்க யாரு, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் செக்யூரிட்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் மெசேஜ் வந்து தெரியுமா, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொன்னோடனே அதோட ஹையர் அத்தாரிட்டி யாருன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு நம்ம என்ன பண்றோம், லிங்க்டின்ல சர்ச் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் போடுறோம். அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அவருக்கு மெசேஜ் போடுறேன். இந்த கன்வர்சேஷன் ஒரு மாசமா போது. அந்த வைஸ் பிரசிடென்ட்க்கு மெசேஜ் போட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா, நம்மள பத்தின டீடைல்ஸ் லிங்க்டின்ல கேதர் பண்ணி நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட டைரக்டருக்கு டைரக்டா சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மாதிரி உங்க கம்பெனில இருந்து ஒரு பர்சன் எங்களை த்ரெட்டனிங் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம த்ரெட்டனிங் அங்க பண்ணல, நம்ம ரெஸ்பான்சிபிளா கேக்குறோம். சோ அவங்க என்ன சொல்றாங்க, சொல்லும்போது டைரக்டர் என்ன கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு 2 டைரக்டர், நார்த் அமெரிக்கன் ரீஜன் அதுக்கப்புறம் மெபாக் ரீஜன் டைரக்டர் என்ன கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும்போது இப்படிதான் நடந்ததுங்க, இந்த மாதிரி ஃபோன் நம்பர் இருந்துச்சு, அதுக்கு ப்ரூஃப் நான் இப்படிதான் சப்மிட் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு சோஷியல் பீப்புளோட இன்ஃபர்மேஷன், அதாவது பப்ளிக்கா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ஷேர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லும்போது சரி விட்டுடு, ஸோ இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாத, பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக்கா கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு சொசைட்டிக்காக, சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதுக்கு பாசிட்டிவா தான் அப்ரோச் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தீங்கன்னா அங்கே நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ இதே நல்லா நம்மளுடைய ஜூனியர்ஸ்க்கும் சொல்றது சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ரிக்வஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க சைபர் செக்யூரிட்டி டொமைன்குள்ள போறீங்க, நீங்க போகும்பொழுது நிறைய விஷயங்களை நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கான ரெகக்னைசேஷன் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து பப்ளிக்கா சொல்றது, பப்ளிக்கா வந்து இந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு போய் கதறது, சோஷியல் மீடியால நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே நடக்காது. சோ சிம்பிளான விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க, அது வந்து உண்மையாவே இம்பாக்ட் நீங்க சோஷியல் மீடியால வரும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சோஷியல் மீடியால போடலாம். அதுக்கான இம்பாக்ட் உங்களுக்கு வராதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து சோஷியல் மீடியால போட்டு அது மூலமா உங்களுடைய பர்சனல் பீஸ் ஆஃப் மைண்டை நீங்க வந்து கெடுத்துப்பீங்க. சோ இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்றேன். இந்த நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் தெரியுங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ். அங்க வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டில ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஈவன் நான் வந்து இந்த இஷ்யூவை நான் வெளியே பப்ளிக்கா சொல்லல, உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க நமக்கு இருந்துச்சு. ஈவன் ஒரு எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஒருத்தருடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் தெரியணுங்கிற மாதிரி அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் நம்ம சொன்னோம். அது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம எடுத்துக்கிட்டோம். ரெண்டாவது ஒரு ஹானஸ்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்ஃபர்மேஷனை இவங்க வந்து ஒத்துக்கல, இவங்க ஃபிக்ஸ் பண்ணல. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து நான் சொன்ன அடுத்த நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பட் என்னன்னா நம்ம கிட்ட கன்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி. சோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு உள்ள இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வெளியே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இருந்தாலும் சரி, நீங்க இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இந்த சைபர் செக்யூரிட்டில ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கம்ப்யூட்டர், எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனையும் நீங்க டார்கெட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு சொசைட்டில இருக்கிற ஒரு காமன் பீப்புளை நீங்க வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது. அதான் ஒரு எத்திக்ஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஆகட்டும், இல்ல ஒரு காமன் பீப்புள் ஆகட்டும், இல்ல யாரோ உங்க பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருக்காங்க, யாரோ ரிமோட்ல யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா யாருமே டார்கெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எத்திக்ஸ் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க வச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த
இந்த சொசைட்டியும் காமன் பீப்புளையும் இந்த சைபர் செக்யூரிட்டி சைபர் கிரைம் விஷயங்கள்ல இருந்து நீங்க காப்பாற்றணும். ஸோ நீங்க ஒரு விஷயத்தை வந்து எங்கேயோ பாக்குறீங்க, இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கான ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எங்கன்னா நம்ம ரிவர்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ வந்து நம்மளால எல்லாருக்கிட்டையுமே போய் ஹெல்ப் பண்ண முடியாது. கரெக்டா? இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பண்றீங்கன்னா அங்க நம்ம பக்கத்துல இருந்தா நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். பட் நம்ம தூரத்துல இருக்கும்போது அங்க போய் ஹெல்ப் பண்றது கஷ்டம். பிகாஸ் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். பட் அவங்களுக்கு இங்க இருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்களையும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் ஒரு காமன் பீப்புளுக்கு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் வர்த்தி. இந்த சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல நீங்க வந்தீங்கன்னா நிறைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்க வந்து கண் கூட உங்களுக்கு கண்ணால பாக்குற மாதிரி இருக்கும், காதால கேட்கிற மாதிரி இருக்கும். அங்க நீங்க ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கணும். உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த விஷயங்களை பப்ளிக்கா யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனா நீங்க வந்து இந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணியே ஆகணும். நாலாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒரு இஷ்யூ கண்டுபிடிக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போறீங்க, இல்ல ஒரு கம்பெனிக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பிளான் வைங்க. எடுத்த உடனே இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. எப்பவுமே இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், ஸோ நான் ரெஸ்பான்சிபிளா உங்ககிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க டெஸ்ட் பண்ண வெப்சைட்ஸ் பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோசர்ல வராம இருக்கும், which means அதை நீங்க டெஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி அவங்க சைடுல வச்சிருப்பாங்க. அதை நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க மேல கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அதுதான் இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ், அவுட் ஆஃப் ஸ்கோப் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இங்க நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். ரெஸ்பான்சிபிளா அவங்களை கேளுங்க, இது வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதை நான் டெஸ்ட் பண்ணட்டுமாங்கிறத அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஈவன் ஒரு பெரிய கம்பெனியா இருந்தாலுமே அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எத்திக்ஸா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ். சைபர் செக்யூரிட்டில இருந்தீங்க, இந்த டொமைன் மட்டும் கிடையாது, பட் இதுல உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாவே ஜாயின் ஆகும். ஸோ நிறைய பேர் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல மட்டும் தான் பாக்குறீங்க தவிர்த்து இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்லயும் நீங்க பாத்துக்கணும். இந்த ஹியூமன் ரைட்ஸையும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நீங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனிக்குள்ளாரியே நீங்க ஒரு டீம் கிட்ட பேசுறீங்க, இல்ல ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் கிட்ட பேசுறீங்கன்னா இவர் சொன்ன விஷயத்தை இவர்கிட்டே சொல்லிடலாம், நம்ம தான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தைய இந்த பர்சன் கிட்டயும் எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயுமே ஷேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த விஷயத்தை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும். ஒரு 10 வேர்டு சொன்னாங்கன்னா இந்த ஒரு வேர்டு சொன்னா போதும், இங்க வந்து பிரச்சனை வராது. இந்த ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வேலைகளுக்கு உங்களுக்கு மூவ் பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு வேர்டு மட்டும் சொன்னா போதும், ரிமைனிங் 9 வேர்டு தேவையே கிடையாது. இந்த விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் லீகல் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு கம்பெனி ஆகட்டும், இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஆகட்டும், இல்ல எந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும், ஒரு லீகல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இதுதான் பாலிசிஸ் சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க, புரோட்டோகால்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கு கவர்னன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ரிஸ்க் அசஸ்மெண்ட். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி டேர்ம்ல நான் சொல்றேன். சோ இப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ காலேஜ் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க, இப்போ சிம்பிளா சொல்லப்போனா ஐடி கார்டு போட்டுக்கணும், கண்டிப்பா நீங்க உள்ள வரும்போது ஃபார்மல்ஸ் இருக்கணும், ஐடி கார்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாலிசி இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இதுவே கம்பெனிக்குள்ள வரணும்னா வாரத்துல ஒரு 4 நாள் நீங்க ஃபார்மல்ல வரணும், ஒரு நாள் கேஷுவல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி அந்த ஸ்டாண்டர்ட்ஸையும் ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். பிகாஸ் இந்த பாயிண்ட், இந்த நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்க ஃபாலோ பண்றீங்க, இது எல்லாத்துக்குமே முக்கியம். ஒன்று இந்த டைம், அந்த டைமை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இன்னைக்கு வந்து ஒரு வேலை பண்றீங்க, இல்ல ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்கன்னா 8 மணினா அந்த 8 மணிக்கு அங்க போய் இருங்க. 9 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுதா, 9 மணிக்கு மீட்டிங்ல போய் கரெக்டா ஜாயின் பண்ணுங்க. அந்த டைமை நீங்க இனிஷியல் டேஸ்ல ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறது, ஒரு பாலிசி அப்படிங்கிறது, ஒரு புரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது, ஒரு ஹானஸ்டி அப்படிங்கிறது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றது, ஒரு லாயல்ட்டி அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நீங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றது, இந்த எல்லா விஷயமுமே ஒண்ணுத்துல அடங்கி இருக்கிறது. இந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க கரெக்டா பண்ணுங்க, கரெக்டான டைமுக்கு கரெக்டான இடத்துல இருங்க. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம், ஒரு ரெகக்னைசேஷன். எனக்கு சைபர் செக்யூரிட்டியில் எனக்கு வரல, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன், 15 வருஷம் 20 வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ள நான் இருக்கேன், பட் ரெகக்னைசேஷன் வரல, அவங்க மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, அவங்கள பத்தி தப்பா வெளியே சொல்றேன், அவங்களுடைய டேட்டாவை நான் வெளியே கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் இந்த ransomwares எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயமா நடந்திருக்கும், அதனால என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணணும், ஹேக் பண்ணி அந்த டேட்டா வெளியே பப்ளிக்கா விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்க உங்க சைட்ல சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஒரு இடத்துல அப்படியே பிளைண்டா இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காம இந்த சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் உங்க சைட்ல உங்க எண்ட்ல நீங்க இந்த சொசைட்டில சர்வைவ் ஆக முடியும். அண்ட் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது உங்க ஒர்க்கை நீங்க டைரக்டா எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது உங்களை தேடி அதுவா வரும், நீங்க அதை தேடி போகவே போகாதீங்க. சரிங்களா? ஸோ உங்க ஒர்க்கை ஹாப்பியா பண்ணுங்க, உங்க சைட்ல எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எல்லாருமே இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பாலிசிஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தென் இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.